ஹாய் ஹலோ எவ்ரிவன். மணி விஜய் எஜுகேஷன் அகாடமிலேருந்து மணிகண்டன் பேசுகிறேன். இன்றைக்கி டே 18க்கான கவுன்சிலிங் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு விருப்பப்படுறேன். இப்போது ஜேசிஏ கவுன்சிலிங்க்கு செகண்ட் லிஸ்ட் நம்ம எடுத்திருக்காங்க. அந்த ஜேசிஏ கவுன்சிலிங்கில் செகண்ட் லிஸ்ட் எடுத்தவங்களுக்கான கவுன்சிலிங் இப்போ போயிட்டு தான் இருக்குது. ப்ளஸ் இந்த ஃபஸ்ட் லிஸ்ட்டில் பிஎஸ்டிஎம்மில் செலக்ட் ஆகிருப்பீங்க தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு டிகிரி பிகாம், அது இங்கிலீஷ் மீடியம். செகண்ட் டிகிரி பிஎஸ்டிஎம்மு, அது பிஎஸ்டிஎம் வச்சு வந்திருக்கீங்க. உங்களே கவுன்சிலிங் ஃபஸ்ட் லிஸ்ட்டை வச்சு பிஎஸ்டிஎம் வச்சு தான் உங்களுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நீங்களும் அப்ளிகேஷனில் ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷனில் பிகாம் செலக்ட் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா கூட, இன்றைக்கி போனவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க போனப்போ இப்போ உங்களுக்கு ஜேசிஏ சீட்டு, இப்போ நீங்கள் ஒரு பிசி கம்யூனிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் பிஎஸ்டிஎம்மில் செலக்ட் ஆகி உள்ளே வந்திருந்தால் கூட, உங்கள்கிட்ட பிகாம் டிகிரி இருக்குது. அப்போது அதாவது ஃபஸ்ட் டிகிரி பிகாமோ அது இங்கிலீஷ் மீடியமாக இருந்திருந்தால் கூட, உங்களுக்கு ஜேசிஏக்கு பிசியில் ஜென்ரல் வேக்கன்சிஸ் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் ஜேசிஏ எடுக்கிறதுக்கு வில்லிங்காக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் அங்கே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போவே நீங்கள் கேட்கணும். சார், எனக்கு பிகாம் வந்ததுன்னா ஃபஸ்ட் டிகிரி இங்கிலீஷ் மீடியம் இருக்குது, ஸோ நான் ஜேசிஏ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அதுக்கான ப்ராசஸ் அவங்க பண்ணி உங்களுக்கான கவுன்சிலிங் ப்ராசஸில் ஜேசிஏக்கு எனேபிள் பண்ணிடுவாங்க. அதாவது நீங்கள் ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் கொடுக்காம இருந்திருந்தாலும் இதை கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை ப்ராசஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சிலே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ கடைசியாக போகிறவங்க இப்போ பிஎஸ்டிஎம் வச்சுட்டு நான் இப்போ ஆல்மோஸ்ட் நாளைக்கு தான் மோஸ்ட்லி பிசி எம்பிசிக்கு லாஸ்ட் டேவாக இருக்கிற போது, ப்ளஸ் எஸ்சிக்குமே நல்ல மூமெண்ட் இருக்குது. ஸோ அது 13ஆம் தேதி காலையில் வரைக்கும் போகலாம். பிசி எம்பிசியில் ஒரு 1 or 2 சீட்ஸ் 13 காலுக்கு போகலாம், காலையில் போகலாம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 13க்கு மேலே வர்றீங்க. பட் ஆனால் நான் ஃபஸ்ட் லிஸ்ட்லேயே நான் பிஎஸ்டிஎம் வச்சு செலக்ட் ஆகிருக்கேன், ஆனால் என்கிட்ட இங்கிலீஷ் மீடியம் ஜேசிஐ இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு நான் சொன்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் டிஎன்பிசியில் கேட்டுங்க. ஓகேங்களா? டிஎன்பிசி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஜேசிஐ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இது மறந்துடாதீங்க, இது ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் மேட்ரு. ஸோ அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நான் இப்போ 13ஆம் தேதிக்கு மேலே வர்றவங்க பிஎஸ்டிஎம் முடிஞ்சிச்சு, ஸோ எனக்கு சீட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்துடக்கூடாது. ஃபஸ்ட் டிகிரி பிகாம் கொடுத்துருந்தீங்க, நான் ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷனில் பிகாம் செலக்ட் பண்ணல அப்படின்னா கூட கவுன்சிலிங் அட்டன் பண்ணி இந்த மாதிரி சொன்னீங்கன்னா உங்களுக்கு எனேபிள் பண்ணிடுவாங்க. ஸோ இதான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்ச இன்ஃபர்மேஷனு. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா, இன்றைக்கான கவுன்சிலிங்கில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸிட்ட சொல்லி ஷேர் பண்ணிங்க. ஏன்னா ஜேசிஏ போகிறவங்களுக்கு மித்தவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் லைக் பண்ணிடுங்க மறக்காமல். ஸோ நேற்று நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னை பற்றி, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க தான் அந்த வீடியோ போட்டேன். ஸோ அதை பார்க்காதவங்க வேணால் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரிப்ரேஷனுக்கு, குரூப் 2க்கு, நெக்ஸ்ட் வர குரூப் 2க்கு. ஸோ அந்தளவுக்கு தான் நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன். நான் என்னை பற்றி மை எக்ஸ்பெரிமெண்ட் வித் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு பாருங்கள், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு. ப்ரிப்ரேஷன் சம்மந்தமாக கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா அந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் டே 18க்கான கவுன்சிலிங் பார்த்தோம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் இப்போது பிஎஸ்டிஎம்க்கான ஜென்ரல் சீட் முடிய போகுது. நாளைக்கு ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 8 வேகன்சி மட்டும்தான் இருக்குது. எக்ஸர்வீஸ் மேனில் இன்றைக்கி 7 பேர் எடுத்திருக்காங்க. இன்னும் 50 வேகன்சிஸ் அப்படியே தான் இருக்குது. எக்ஸர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்மில் 3 வேகன்சிஸ் போயிருக்கு, இன்னும் 10 வேகன்சிஸ் அப்படியே தான் இருக்குது, இன்னும் மூவ் ஆன் ஆகவே இல்லை. ஸோ ஜென்ரல் பிளைண்ட் 6 வேகன்சிஸு போயிருக்கு, 8 வேகன்சிஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஆர்த்தோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஜென்ரலில். டெஃப் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி போயிருக்கு. நெக்ஸ்ட்டு ஜிடி உமன் பிஎஸ்டிஎம் எடுத்துட்டோம்னா 70 வேகன்சிஸ் போயிடுச்சு, இன்னும் 2 வேகன்சிஸ் தான் இருக்குது. நாளைக்கு ஜென்ரல் கம்ப்ளீட் ஆகிரும் பிஎஸ்டிஎம்மு. நெக்ஸ்ட்டு டெஸ்யூ வீடியோவில் இன்றைக்கி ஒரு பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் எடுத்திருக்காங்க. மொத்தமாக 3 வேகன்சிஸ் இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. ஆர்த்தோ 4 வேகன்சி இருந்தது, 4மே முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் எடுத்துகிட்டோம்னா பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 116 வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க, இன்னும் 42 வேகன்சிஸ் இருக்குது. நாளைக்கு இதில் 35 to 40 போகலாம். நமக்கு கிடைச்ச டேட்டாப்படியே 37 பேர் பிசியில் இருக்காங்க. ஸோ அதில் ஒரு 8 பேர் சேர்த்து போனாலும் நாளைக்கு பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படியும் தப்பிச்சாலும் 1 or 2 சீட்ஸு இல்லை 3 to 5 சீட்ஸ், அதுதான் 13ஆம் தேதி காலையில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
ஓகேங்களா. நாளைக்கு தப்பிச்சாலும் ஏன்னா பிசியில் நாளைக்கு போகிறவங்க நிறையா பிகாம் பிஎஸ்டிஎம் இருக்காங்க. ஸோ பிஎஸ்டிஎம் பிகாம் வச்சுக்கிறவங்க கண்டிப்பாக ஜேசிஏ தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற ஜாப்புக்கு ஜேசிஏ மிகவும் பெட்டர் ஜாப். ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா நாளைக்கு போகிற ஒரு 10 பேர் பிகாம் வந்து மாற்றி எடுத்தாங்கன்னா 13ஆம் தேதி காலையில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் மொத்தமாக 53 வேகன்சிஸ் ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் 8 வேகன்சிஸ் தான் அவைலபிலிட்டி இருக்குது. அடுத்து எடுத்துக்கிட்டோம்னா டெஸ்யூ விடோவில் பிசியில் வந்து 4 வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 35 வேகன்சிஸ் அப்படியே தான் இருக்குது. டெஸ்யூ விடோ வந்து 13ஆம் தேதி தான் பெனிட்ரேஷன் அதிகமாக வருது. ஸோ 13ஆம் தேதிக்கு அப்புறம் எப்படி தாங்கும்னு தெரில, பார்ப்போம். எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 96 வேகன்சிஸ் ஃபில் ஆயிடுச்சு. 30 வேகன்சிஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. நாளைக்கு மட்டுமே 36 35 நமக்கு தெரிஞ்சு போகிறாங்க. பட் இதை விட கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். நாளைக்கும் எம்பிசிக்கான எண்டு கார்டு போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அப்படியும் மாறணும் அப்படின்னா ஜேசிஏல மாறினாங்கன்னா இங்கேயும் 1 or 6 மட்டும்தான், 1 or 2 சீட்ஸ் மட்டும்தான், இல்லை 5 to 6 5 to 10 கூட வந்து இருக்கலாம். அது வந்து பார்த்துட்டிங்கன்னா நாளான்னைக்கு, அதாவது 13ஆம் தேதி காலையில் போகலாம். 13ஆம் தேதி வர்றவங்க மத்தியானம் வர்றவங்களுக்கு ஓரளவுக்கு பாசிபிலிட்டி இல்லை அப்படிங்கிறது தான் எம்பிசி பிசியோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்து வருது. பட் ஆனால் பார்ப்போம். காலையில் போகிறவங்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கு கிடைக்கலாம். பிஎஸ்டிஎம்க்கான எண்டு டே 13ஆம் தேதி பிசி எம்பிசிக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அது பிஎஸ்டிஎம் பற்றி டீட்டெயில்டாக நம்ம பின்னாடி பார்ப்போம். நம்ம டீட்டெயில்டாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். பிசிஎம்மெல்லாம் நல்லாவே தாங்குது. பிஎஸ்டிஎம்மு இன்னும் 17 வேகன்சிஸ் அவைலபிலிட்டி இருக்குது. ஒரு நாளைக்கு ஒருத்தர் வர்றதே அதிசயமாக இருக்குது. ஸோ இன்னும் 6 வேகன்சிஸ் ஜென்ரலாக ஃபில் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பிசிஎம் உமன் பிஎஸ்டிஎம்மில் 2 வேகன்சி தான் ஃபில் ஆகிருக்கு. 7 வேகன்சிஸ் இன்னும் இருக்குது. டெஸ்யூ விடோ அப்படியே தான் இருக்குது 1 ப்ளஸ் வந்து இன்னும் 4 வேகன்சிஸ் அவைலபிலிட்டி இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம் கம்ப்ளீட்டட். எஸ்சிஏ ஜென்ரல் கம்ப்ளீட்டட். ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 12 போயிருக்கு. இன்றைக்கி மட்டுமே 6க்கு மேலே போயிருக்கு. ஓகேங்களா. ஸோ மொத்தமாக இன்னும் 10 வேகன்சிஸ் அவைலபிலிட்டி இருக்குது. எஸ்சிஏ உமன் பிஎஸ்டிஎம் வந்து 3 போயிருக்கு. இன்னும் 6 வேகன்சிஸ் அவைலபிலிட்டி இருக்குது. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 65 வேகன்சிஸ் மூவ் ஆயிடுச்சு. இன்றைக்கி இதுதான் ஷாக்கான ரிப்போர்ட்டே. இன்றைக்கி மட்டுமே ஜென்ரல் பிஎஸ்டிஎம் எஸ்சியில் 20 வேகன்சிஸ் மூவ் ஆயிடுச்சு. ஸோ இது 14 வரைக்குமே போகல, 13மே இழுக்குன்னு நான் நினச்சேன். பட் ஆனால் நாளைக்கு எண்டு டே போல் எஸ்சி ஜென்ரலுக்குமே 30 வேகன்சிஸ் என்ன இருக்குது. அப்படி போனால் 1 or 2 வேகன்சிஸ் தான் 13ஆம் தேதிக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம்மில் 26 வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 10 வேகன்சிஸ் அவைலபிலிட்டி இருக்குது. நாளைக்கு வந்து ஏன்னா உமன்ஸோட பெனிட்ரேஷன் மார்க் குறைய அதிகமாகிட்டே வந்துட்டுருக்கு. இம்பேக்ட் ஆஃப் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் படி ஜென்ரலுக்கு முன்னாடியே உமன்ஸ் முடிஞ்சிடும். நீங்கள் வேணால் பாருங்கள், பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் எடுத்தோன்னா 26 வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்கு. 10 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி இருக்குது. எஸ்சி டெஸ்யூ விடோவில் 2 எடுத்திருக்காங்க. எஸ்டி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரே ஒரு வேகன்சி தான் ஃபில் ஆகிருக்கு. எஸ்டி ஜென்ரல் வந்து முடிஞ்சு. இப்போது ஜென்ரல் வேகன்சிஸ் எல்லாமே கம்ப்ளீட்டடாக முடிஞ்சு. பிஎஸ்டிஎம் அண்ட் எக்ஸர்வீஸ்மென் டெஸ்யூ விடோ அண்டு பர்சன் வித் டிசபிலிட்டி இது மட்டும்தான் அவைலபிலிட்டி இருக்குது. மொத்தமாக 3973 வேகன்சிஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. இன்னும் 713 வேகன்சிஸ் இருக்குது. அந்த 713 வேகன்சிஸுமே ஸ்பெஷல் டிகிரிஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஏஎஸ்ஓ ஆல் ரேஸ் ஃபில் ஆயிடுச்சு. 21ஆம் தேதி 21 வரைக்கும் ஃபில் ஆயிடுச்சு. ஏஎஸ்ஓக்கு வந்து இதுவே அனுப்பிச்சிட்டாங்க, ஜாயினிங் ஆர்டர் அப்பாயின்மெண்ட் ஆர்டரே அனுப்பிச்சிட்டாங்க. 20ஆம் தேதிக்குள்ளே டிஎன்பிஎஸ்சி ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃபினான்ஸ்லேயும் தான் இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷனு. ஏஎஸ்ஓக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டரே வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ஏஎஸ்ஓ லாவில் வந்து 10 வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 6 வேகன்சிஸ் இப்போ அப்படி அவைலபிலிட்டியாக தான் இருக்குது. ஏஎஸ்ஓ ஃபினான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிடுச்சு. 7 வேகன்சிஸு சுத்தமாக ஃபில் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்டன் இன்னும் அப்படியே தான் அவைலபிலிட்டி இருக்குது. இது எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நாளில் ஃபுல் ஆயிரும். அதுக்கடுத்து ஆடிட் அசிஸ்டண்ட்டில் இன்றைக்கி வந்து என்னென்ன வேகன்சிஸ் வந்து இல்லை அப்படின்னா ஜென்ரல் வேகன்சிஸ் கம்ப்ளீட்டடாக வாஸ் அவுட்டு. பிஎஸ்டிஎம் வேகன்சியில் பிசி எம்பிசி எம்பிசி வந்து பார்த்தோன்னா வாஸ் அவுட் ஆயிடுச்சு. மித்த கம்யூனிட்டியில் கொஞ்சம் இருக்குது. ஓகேங்களா. எஸ்சிஏல எடுத்துக்கிட்டோம்னா பிஎஸ்டிஎம் இன்னும் ஃபில் ஆகவே ஸ்டார்ட் ஆகலை. எஸ்சியில் எடுத்துகிட்டோம்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 0 ஆயிடுச்சு. எஸ்சி உமன் பிஎஸ்டிஎம் 0 ஆயிடுச்சு. ஓகேங்களா. பிஎஸ்டிஎம்மில் பிசி எம்பிசி எஸ்சி வந்து 0 ஆயிடுச்சு. எஸ்சிஏலையும் எஸ்டியில் மட்டும்தான் இருக்குது. எஸ்டியில் வந்து பிஎஸ்டிஎம் வந்து டெஸ்யூ விடோவுக்கு இருக்குது. எஸ்சிஏல இருக்கிற வேகன்சிஸ் வந்து பிஎஸ்டிஎம் இனி போகிற காலத்தில் இது பண்ணுவாங்க. ஹச்ஆர்சிஇ. ஸோ இதன் மூலம் உங்களுக்கு என்னென்னா பிசி எம்பிசி
எஸ்சிலேருந்து வர்ற பிஎஸ்டிஎம்மோ ஜென்ரல் கேண்டிடேட்ஸோ இனி நீங்கள் அந்த ரிலீஜனை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. சர்டிஃபிகேட்டில் ரிலீஜன் இல்லைனாலும் ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நீங்கள் எடுக்கணும்னா எடுக்கிறதுக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மொத்தமாக ஹிந்து ரிலீஜியஸில் 193 ஃபில் ஆகிருக்குது. இன்னும் 26 வேகன்சிஸ் தான் அவைலபிலிட்டி இருக்குது. அது எல்லாமே ஸ்பெஷல் ரிசர்வேஷன். நெக்ஸ்ட்டு ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் ஃபஸ்ட் டேவே ஃபில் ஆனது. அதுக்கடுத்து ஜேசிஏ வேகன்சிஸ் வந்ததுன்னா மொத்தமாக ஜென்ரல் ஃபில் ஆயிடுச்சு, பிஎஸ்டிஎம்மும் ஃபில் ஆயிடுச்சு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் எக்ஸரிஸ்மெண்ட் டச் பண்ணவே இல்லை. ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம்மும் ஃபில் ஆயிடுச்சு, ஜென்ரல் உமனும் ஃபில் ஆயிடுச்சு. ஜஸ்ட் வீடியோவில் இன்றைக்கி ஒன்று எடுத்திருக்காங்க, ஆர்த்தோவில் இன்றைக்கி ஒன்று எடுத்திருக்காங்க. ஜென்ரல் வந்து ஒத்துட்டிங்கன்னா 9 தான் ஃபில் ஆயிருக்கு. இன்னும் 112 வேகன்சிஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது. பிஎஸ்டிஎம்மில் வந்து 5 ஃபில் ஆயிருக்கு, 27 வேகன்சிஸ் இன்னும் அப்படியே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு உமனில் வந்து 25 வேகன்சிஸ் ஃபில் ஆயிடுச்சு, 25 வந்து அவைலபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? பிசி ஜென்ரல் உமன்ஸில் வந்து 50% அச்சீவ் பண்ணிடுச்சு. உமன்ஸ் இன்னைக்கு போகிறவர்கள் வந்து இன்னும் 2 நாள் வரைக்கும், ஒரு நாள் வரைக்கும், நாளைக்கு வரைக்கும் தான் தாங்கும். ஸோ அடுத்த நாள் ஃபுல்லாக ஜென்ரல் ஃபில் பண்ண ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட்டு பிஎஸ்டிஎம்மில் 2 தான் ஃபில் ஆயிருக்கு, 11 வேகன்சிஸ் அவைலபிலிட்டி. எம்பிசியில் ஜென்ரல் வந்து 6 வேகன்சிஸ் ஃபில் ஆயிருக்கு, நான் 85 அப்படியே தான் இருக்குது. ஜேசிஏக்கெல்லாம் நான் நல்லா வாய்ப்பே இருக்குன்னு 3 நாள் வரைக்கும் தாங்கும். 3 நாள் 4 நாள் வரைக்குமே தாங்கலாம். ஓகேங்களா? இந்த வாரம் ஃபுல்லாக வந்து ஜேசிஏக்கு வேணால் வாரமாக தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டியை பொறுத்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த வாரம் வரைக்கும் ஓரளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 7, 18 வேகன்சிஸ் இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. எம்பிசி எக்ஸரிஸ்மெண்ட்லாம் எதுவுமே எடுக்கல. எம்பிசி உமனில் 10 வேகன்சிஸ் எடுத்தாங்க, இன்னும் 28 வேகன்சிஸ் இன்னும் அப்படியே இருக்குது. இது நான் 50% அச்சீவ் பண்ணவே இல்லை. பிசிஎம்மில் உமனில் 2 வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க, ஜென்ரலில் வேகன்சிஸ் இன்னும் டச் பண்ணவே இல்லை. பிஎஸ்டிஎம்லேயும் டச் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா எஸ்சி 7 2 வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. எஸ்சி 7 2 வேகன்சிஸ் எடுத்துங்க. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் வந்து 0 வேகன்சிஸ் தான். ஸோ அதுக்கடுத்து எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 2 வேகன்சிஸ், எஸ்சி ஜென்ரலில் வந்து 3 வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. மொத்தமாக இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 345 வேகன்சிஸ் ஃபில் ஆயிருக்கு. இன்னும் 585 வந்து அவைலபிலிட்டி இருக்குது. இன்னும் 50% நான் அச்சீவ் பண்ணல ஜேசியை. இன்னும் 3 நாள் வந்து சாலிடாக தாங்கும். அதுக்கடுத்த நாள் போகிறதெல்லாம் வந்து அதுக்கடுத்து வர நாட்களில் கூப்பிட்ருக்கிறவங்கள பொறுத்து தான். ஸோ அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 வேகன்சிஸ் இருக்குது. பிஎஸ்டிஎம்மில் தான் அவைலபிலிட்டி இருக்குது. அண்ட் ஆல்சோ பர்சன் வித் டிசபிலிட்டியில் அவைலபிலிட்டி இருக்குது. மித்த எல்லாமே ஓரளவுக்கு வந்து ஒருத்தனா ஃபில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான கவுன்சிலிங் அனாலிசிஸ். இன்றைக்கி டோட்டலாக எத்தனை பேர் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, டோட்டலாக இது வரைக்கும் ஃபில் ஆகிருக்கிறது 4566 வேகன்சிஸ் இன்க்ளூடிங் ஜேசிஏ ஃபில் ஆகிருக்கு. இன்றைக்கி மட்டும் எத்தனை பேர் ஃபில் பண்ணியிருக்காங்கன்னா 234 பேர் ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி ஜேசிஏ மொத்தமாக எத்தனை அப்படின்னா 59 பேர் ஜேசிஏ ஃபில் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஜேசிஏ கழிச்சிட்டு பார்த்தோம்னா 175 பேர் டோட்டலாக வந்து அவைலபிலிட்டி இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டோட்டல் கவுண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 175 பேர். ஸோ பிஎஸ்டிஎம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே போயிருக்கோம். அந்த பிஎஸ்டிஎம் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பிஎஸ்டிஎம் வந்து இன்றைக்கி மொத்தமாக வந்து போனது 168 இன்க்ளூடிங் ஜேசிஏ. ஜேசிஏ மட்டும் 17 வேகன்சிஸ் போயிருக்கு. இன்றைக்கி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் மொத்தமாக 38 வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. பிசியில் வந்து 40 வேகன்சிஸ் எடுத்திருக்காங்க. ஒரு நாள் கம்யூனிட்டி போச்சுன்னா ஒரு நாள் வந்து ஜென்ரல் போகும். இப்போ நாளைக்கு வந்து ஜென்ரல் நிச்சயமாக கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ கம்யூனிட்டி வாஷ் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் நாளைக்கு வந்து கம்ப்ளீட் ஆகலாம். அப்படியும் தப்பிச்சால் 5 to 10 சீட் வந்து 13ஆம் தேதி போகும். அவ்வளோதான். எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம் இது எல்லாமே கால்குலேட் பண்ணுறப்போ வந்து 33 சீட்ஸ் இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. சரி, 33 சீட்ஸ் இன்றைக்கி ஃபில்லாக இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான். நாளைக்கு வந்து கம்ப்ளீட் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 5 to 10 சீட், இல்லை 1 to 5 சீட்ஸ் வந்ததுன்னா 13ஆம் தேதி போகலாம். நெக்ஸ்ட் பிசிஎம்மில் இன்றைக்கி ஒரே ஒரு வேகன்சி தான் ஃபில் ஆகிருக்குது. எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 7 வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்கு. இங்கே ஹைலைட்டாக எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் தான் 32 வேகன்சிஸ் ஃபில் ஆகிருக்கு. எஸ்சி ஆல்சோ ஃபில்லிங் ஃபாஸ்ட். ஓகேங்களா? எஸ்சி வந்து பார்த்துட்டிங்கன்னா நாளைக்கே முடிக்கிற அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குது. பட் ஆனால் 13ஆம் தேதி காலையில் தாங்கும். 13ஆம் தேதி எஸ்சி வந்து கம்ப்ளீட் ஆயிரும். எஸ்டியில் என்ன ஒரு வேகன்சிஸ் கூட என்ன போகலாம். மொத்தமாக கன்சாலிடேட்டாக 151 வேகன்சிஸ் வந்து இன்றைக்கி போயிருக்கு. நெக்ஸ்ட்டு ஜேசிஏ பிஎஸ்டிஎம் டோட்டல் வந்ததுன்னா இன்றைக்கி 17 வேகன்சிஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஜேசிஏயில் மொத்தமாக பிசியில் 7 வேகன்சிஸ் போயிருக்கு. எம்பிசியில் 9 வேகன்சிஸ் போயிருக்கு. எஸ்சிஏ ஜென்ரலில் எதுவுமே எடுக்கவே இல்லை, உமன்ஸில் எடுக்கல. எஸ்சியில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேகன்சிஸ் போயிருக்கு. ஸோ ஜேசிஏ இன்னும் ஸ்டாக்னண்டாக தான் இருக்குது. பிஎஸ்டிஎம்முக்கான சான்ஸ் தான் இப்போ இதாகுது.
பிஎஸ்டிஎம்கான சான்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பிசி எம்பிசி நாளைக்கு லாஸ்ட் டேவாக இருக்கலாம். அப்படியே தப்பிச்சாலும் ஒரு 5 to 10 சீட்ஸ் வந்து 13ஆம் தேதி காலையில் போகும். எஸ்சிக்கு 13 காலையில் லாஸ்ட்டாக வந்ததுன்னா இருக்கலாம், இல்லைனா 13 சாயங்காலம் வரைக்கும் தாங்கலாம். பட் ஆனால் 13 சாயங்காலம் போகுமான்னு டவுட்டு தான். ஸோ எஸ்சிக்கான வாய்ப்புகள் வந்து 13ஆம் தேதி இட முடியல. எஸ்சிஐக்கு இன்னொரு ஒரு நாள் 14ஆம் தேதி வரைக்கும் போகலாம். பிசிஎம் 14, 15 போகலாம். மேக்ஸிமம் 14லே வந்ததுன்னா அதிகமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் தெரில. எஸ்டி வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒருத்தர் போகிறதே பெரிய விஷயம். ஸோ கடைசி வரைக்கும் போகும். இன்னும் 8 வேகன்சிஸ் என்னமோ இருக்குது அவங்களுக்கு. பிஎஸ்டிஎம் 8 7 இருக்குது. ஸோ அதனால் அது கவுன்சிலிங் வரைக்கும் கடைசி வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஜேசிஏ வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. நாளை மறுநாள் வந்து ஜேசிஏக்கான பெனிட்ரேஷன் அதிகமாகும். ஸோ இன்னும் 3 நாளைக்கு ஜேசிஏவை அசைக்க முடியாது. 3 நாள் கிளம்பிச்சு தான் இருந்ததுன்னா தீர்றதெல்லாம் இருக்கும். ஸோ இன்னும் 3 நாள் ஜேசிஏக்காக போகிறவங்களுக்கான பாசிபிலிட்டிஸ் இன்னும் நல்லாவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நான் எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய கவுன்சிலிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்காதவங்க வந்ததுன்னா பார்த்துக்குங்க. ஓகேங்களா? தயவு செஞ்சு சார் நீங்கள் எந்த டேட்டில் கவுன்சிலிங் போனீங்க இது எதுவுமே ஃபுல்லாக வீடியோ பார்க்காம கொஸ்டின் கேட்காதீங்க. இதுலேயுமே நான் சொல்கிறேன், எல்லா டீட்டெயிலுமே நான் வீடியோவில் சொல்லிட்டேன். எனக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணலேன்னு தொடர்ந்து கமெண்ட் பண்ண வேண்டாம். ஆக்கப்பூர்வமான கமெண்ட்டுக்கு மட்டும்தான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு எப்போ வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அந்த ப்ரெடிக்ஷன் மாறலாம். ஸோ போக என்ன ஆகும்னு பார்ப்போம். அதுக்கு மேலே உங்கள் வழிதான். சரியா? ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிங்க. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நீங்கள் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். கனெக்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்க அதில் கனெக்ட் ஆகிங்க. ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். பை.